வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது நான் வச்சிருக்கிற கார்டன். இப்போ இதில் தாமரை வச்சுருந்தேன் இந்த கேனில். அது வெறும் சங்கு பூச்சா எல்லாத்தையும் ஒன்று கூட ஒரு தழை கூட விடலை. எல்லாத்தையும் கடித்து சாய்ச்சி சாப்பிட்ருச்சு. அதுக்கு என்ன காரணம்? அதை தண்ணி மாற்றி மாற்றி வையின்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரு. அதனால் இவ்வளோ சேரு போட்டு வச்சுருந்தேன். இவ்வளோ சேரு வேணாம் அப்படி சொல்லிவிட்டு இப்போ எல்லாத்தையும் கீழே கொட்டி, இது வெறும் களிமண் தான். இதில் கம்போஸும் போடுவேன் கொஞ்சம் கொஞ்சம். அப்படி இருந்தாலும் அந்த செடி துளுக்க துளுக்க எல்லாத்தையும் கடித்து சாகடிச்சிடுச்சு. அதனால் இப்போ அதுலேருந்து எடுத்து அந்த சேத்துலேருந்து அடியில் சிக்கின்னு இருந்துச்சு தாமரை தண்டோட வேருங்க. அந்த வேர் பாருங்கள், மேலே சங்குப்பூச்சி கடித்ததுனால வேர் மட்டும் துளுக்க துளுக்க கடித்ததுனால வேரெல்லாம் அழுகி போச்சு. அதுலேருந்து கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. அதை எடுத்து இப்போது இந்த 2 கேன்லேயும் போட்டு அதை தனியாக தண்ணியில் வைக்கலான்னு இப்போ பண்ண போகிறேன். தண்ணி அப்பப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டுக்கார், ஐடியா கொடுத்தாரு. அதனால் இப்போ இந்த 5 லிட்டர் கேன் எண்ணெய் கேனு. இதில் அந்த சேரை கொஞ்சோண்டு அள்ளி போட்டு, அரை தான் போட்டிருக்கேன், முக்கால்வாசி தான் போட்டிருக்கேன். அந்த சேரை போட்டு இப்போது இதை இதில் நட போகிறேன். நட்டு அது உள்ளே வைக்க போகிறேன். இப்போயாவது பிழைக்குதான்னு பார்ப்போம். மேலாக நடுறேன். இதில் இலையே இல்லை பாருங்கள். இந்த சங்குப்பூச்சியோட தொல்லை தாங்க முடியல. தொட்டியில் இருக்கிற செடிக்கெலாம் உப்பு போட்டால் செத்து போயிடுது. தாமரையில் என்ன செய்யறதுன்னே தெரியல எனக்கு. அதனால் எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே வச்சு மேலே சேர் போட்டுடுறேன். இது விரையிலேருந்து வர வச்சது, அதான் இவ்வளோ மெலிசாக இருக்குது. இது ரொம்ப நாள் ஆகும் வெளியே பெருசாகிறதுக்கு. இதெல்லாம் வேராகவே எடுத்துகிட்டு வந்தேன் குளத்துலேருந்து. இவ்வளோ சேர் போட்டதுனால போய் சிக்கிக்கிச்சு. இப்போ இதை எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சுருவோம்.
இதில் வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடுவோம். இந்த மாதிரி தாமரை வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஒரு பூவாவது பறித்து சாமிக்கு வைக்கணுன்னு தான் நான் வச்சேன். இப்போயாவது வருதான்னு பார்க்கலாம். வந்தப்புறம் காமிக்கிறேன் வீடியோ எடுத்து.